டேய் ஏதாவது சாப்பிட்டு போடா. அதெல்லாம் ஒண்ணும் வேணாமா. உன் தங்கச்சி சமையல் ரூம பூட்டி வைக்கலடா, ஏதாவது செஞ்சு தரேன்டா. நீ அப்படி எதுவும் செஞ்சிட மாட்டேங்கிற தைரியத்தில் தான் அவ பூட்டி வைக்கல. அதை கெடுத்துறாத. என்ன ஆசீர்வாதம் பண்ணுமா. நல்லா இருப்பா. இதை விட எனக்கு பெரிய சாப்பாடே இல்லம்மா. நான் வரேன். ரெடியா? பணம் ரெடியா? இந்த அரபு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்களா? பாதி பொட்டி அதுவே அடைச்சு விட்டுது. நீச்சல் தெரியுமா? நீச்சலா? என்னங்க திடீர்னு இப்படி கேக்குறீங்க? உனக்கு நீச்சல் தெரியுமா? உனக்கும் தெரியாதா? ஐயோ நீச்சல் தெரியாதா? கத்துக்குங்க, அடுத்த மாசம் போலாம். திரைக்கடல் ஓடியும் திரவியும் தேடும் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நாங்க நீந்திடுறோங்க. கவலையப்படாதீங்க. நல்ல அலை அடிக்கிற இடமா பார்த்து நிறுத்துற. நீங்க குதிச்சீங்கன்னா அந்த அலையே உங்களை கரையில் சேர்த்துரும். என்ன துபாய் போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? தூக்கி முடிச்சா துபாய் அவ்வளவு சீக்கிரமா போயிடும்? இல்லடா, அண்ணா அவளை வேகமா ஓட்டு. இத பாருங்க, நாங்க கொஞ்சம் கண்ணா கூட எய்த்து விட்டுருங்க, இல்லன்னா போட் அடுத்த ஸ்டாப்பிங் போயிடும். ஏண்டா எஸ்எல்சி, கடல்ல எதிரா ஸ்டாப்பிங் இருந்தா மூழ்கிடாது. ஐயோ, இதுக்கு மேல எதுவும் பேசாதீங்க, என்னால தாங்க முடியல. வாங்க. இந்த பாருங்க, நீங்க இங்கேயே உட்கார்ந்துருங்க. தூக்கம் வந்தா படுத்து தூங்க. யாராவது கேட்டா கஜாக்கா தோஸ்த் அப்படின்னு சொல்லுங்க. சரிங்கண்ணே. கஜாக்கா தோஸ்த். கஜாக்கா தோஸ்த் தங்கமான மனுஷன்ல பின்ன இல்லையா? ஏய், இவரால எத்தனையோ பேர் துபாய்க்கு போய் பெரிய கோடீஸ்வரன் ஆயிருக்காங்க. ஏண்டா, முன்னாடியே இந்த கஜாவை பிடிச்சு துபாய்க்கு போகணும்னு ஏன் நமக்கு தோணல? அது எதுக்கு ஒரு நேரம் வர வேணா? ஓ, எந்திரிங்க எந்திரிங்க, துபாய் வந்துருச்சு. துபாயா? அதுக்குள்ளயா? நான் போட்ட வேகமா ஓட்டேன், அதுவும் குறுக்கு வழியில போனேன். தேடி பாத்தியா? பாருங்க, பொழுது விடிஞ்சு முகம் தெரியறதுக்குள்ள கடல்ல குதிச்சு கரைக்கு போயிடுங்க. கஜா, உங்களை நாங்க மறக்கவே மாட்டோம். நாங்க மட்டும் துபாய் போய் பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டோம். உங்களுக்கு மாசம் மாசம் 100 ரூபாய் பணம் அனுப்புறோம். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நீங்க நல்லா இருந்தா அதுவே எனக்கு போதும். அண்ணே, எங்களை பத்தி உங்களுக்கு தெரியாது. நீங்க தானே எங்களுக்கு கடவுள். உங்களுக்காக பாத்தியாலாம் ஓதுறோம். இந்த பாருங்க, பொட்டியெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுங்க. போட்டு நிப்பாட்டுறேன், குதிச்சுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் சலாம். மூக்க பிடிச்சு குதிரா. பொழுதுதே. யா அல்லாஹ். சீக்கிரம் வாடா, அண்ணன் நடக்குது. என்னடா அவசரம்? அவசரமா? துபாய் போலீஸ் நம்மள இந்த ட்ரெஸ்ல பாத்தாங்க, கம்பி என்ன வேண்டியதுதான். முதல்ல அரபு ட்ரெஸ் மாட்டிப்போம். ஏண்டா, தண்ணியில வந்திருக்கோமே, ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சிருக்காது? எஸ்எல்சி இப்படி கேப்பன்னுதான் பிகாம் ஏற்கனவே ஐடியா பண்ணி ட்ரெஸ் எல்லாம் பால் கவர்ல போட்டு வச்சுட்டேன். நீ பிகாம் எந்த ஸ்கூல்ல படிச்சியோ தெரியாது, படிப்பு தவிர எல்லா விஷயமும் நல்லா கத்துட்டு இருக்க. ஓகே. ஏண்டா, என்ன பார்த்தா ஷேக் மாதிரி இருக்கா? சூப்பரா இருக்குது. என்ன பார்த்தா எப்படி இருக்கு? பேக் மாதிரி இருக்கு. கோச்சுக்காதடா டேய். ஏண்டா, துபாய் பீச்ல என்ன கல்லுங்களா இருக்குது, ஒருத்தர் சிலையும் காணா. செல வைக்கிற அளவுக்கு இங்க பெரிய மனுஷங்க யாரும் இல்லன்னு நினைக்கிறேன். அதான் நாம வந்துட்டுமே, வச்சிருவாங்க. இல்ல நம்ம யாருக்காவது வச்சிருவோம். டேய், அவங்க 2 பேரும் நம்மளையே பாக்குறாங்கடா. அவங்க பாக்குற பார்வையே வேற சரியில்லை. ஒருவேளை நம்மள புடிச்சு கொண்டு போய் துபாய் ஜெயில வச்சிருவாங்களோ? துபாயில ஜெயில எல்லாம் வைக்க மாட்டாங்க, நடு ரோட்ல நிக்க வச்சு கல்லாலேயாச்சு கொண்டு வாங்கலாம். அதான் இவ்வளவு கல்லா இருக்கா? பயந்தவங்களுக்கு பாக்குறதெல்லாம் பேயாதான் தெரியும். நான் நினைக்கிறேன் அவங்களும் நம்மள மாதிரி புழைக்கிறதுக்கு தான் துபாய்க்கு வந்திருப்பாங்க. இன்னும் ட்ரெஸ் கிடைக்கலையே என்னவோ. எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்ல. அப்ப நீ நீந்தி ஊருக்கு போ, நான் பணம் சம்பாரிச்சு லெட்டர் போடுறேன். நானும் வரேன்டா. அஸ்ஸலாமுஅலைக்கும். அஸ்ஸலாமுஅலைக்கும். வலைக்கும் சலாம். குரங்கு பசங்க என்ன வேகமா ஏறாங்க பாரு. என்ன
பாஸ் இனி நமக்கு எந்த ஐயா முதல்ல நீங்க 2 பேரும் வெளியில போங்க அப்புறமா யோசிக்கலாம். எதுக்குடா அவங்க 2 பேரும் நம்ம பொட்டியை பிடிங்கிட்டு ஓடுனாங்க? நான் அப்பவே சொல்ல இந்த மாதிரி Dress அவனுக்கிட்ட இருந்திருக்காதுடா. ஆமா இப்ப என்ன செய்யலாம்? நேரா ஊருக்குள்ள போவோம். ஒரிஜினல் ஷேக் கூடிய நட ஓட்ட பாவனை எல்லாம் கவனிச்சு அதே மாதிரியே ஃபாலோ பண்ணுவோம். யாரோ ஷேக்க புடிச்சு நைஸா அந்த புறத்துக்குள்ள நுழைஞ்சிருவோமா? ஏய் துபாயில தண்டனை எல்லாம் வேற மாதிரி தெரியுமா? ஐயோ எவ்வளவு அழகான ஊர் நம்ம ஊரும் இருக்குதே. எவ்வளவு பெரிய கடலு, அதுல கப்பல்லாம் வேற இருக்குடா. நாம 10,000 ரூபாய் செலவிச்சது வீண் போகல. டேய் சும்மா சொல்லக்கூடாது. கஜா நம்மள எங்க கொண்டு வந்து நிறுத்திட்டாரு பாத்தியா? கஜா நீ தெய்வம் பா. போலாம். இங்க பஸ் லாரி எல்லாத்துலயும் மலையாளத்துல எழுதிருக்காங்களேடா. மாடையா உனக்கு முன்னாடியே நான் பாத்துட்டேன்டா. தமிழ்நாட்டுல இருந்து ஒரு நாளைக்கு 4 பேர் துபாய் வராங்கடா. கேரளால இருந்து 400 பேர் வராங்கடா. ஓ அப்படியா? ஏய் என்னடா இது? துபாயில நம்மள தவிர யாருமே அரபு ட்ரெஸ் போடல. ஒருவேளை துபாயில இன்னைக்கு லீவா இருக்குமோ? மாடையா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குடா. என்னடா 10,000 ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு சந்தேகமா இருக்குன்ற? பேசாம வா. ஏய் என்னடா அது லுங்கிலாம் கட்டுக்கிறாங்க? இது துபாய் தானா? அதோ பாரு ஒரு அம்மா பேஷ்டி கட்டுன்னு வராங்க. ஏய் இங்க பாரு. ஐயோ மோசம் போயிட்டுமே. இது கொச்சின்னு.